குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 6 ஜீவகாந்தத்தினுடைய செலவு எந்தெந்த வகைகளில் நமக்கு ஏற்படுகிறது என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கோம். இந்த சிந்தனை தலைப்பே அதுதான், ஜீவகாந்தத்தினுடைய செலவுக்கான வகை. ஏன்னா வரவு இல்லாமல் செலவு பண்ண முடியாது. ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பும் இருக்கணுங்கிறார் நம்ம குருமகான். இப்போ இந்த ஜீவகாந்தம்னா என்ன, எப்படி தான் உருவாகுது, இதை பற்றியெல்லாம் நம்ம சாதாரணமான மனநிலைகளில் அறிந்து கொள்ளவில்லை. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இதிலேயே அழிஞ்சு போய் கிடந்தோம். அதன் பிறகு இப்போ மனவளக்கலைக்குள்ளே வந்த பிறகு தான் நான் நமக்கு உயிர் சக்தின்னு சொல்கிறது தான் ஜீவகாந்த சக்தி. இது எப்போவும் இருப்பு இருக்கணும். ஏன் அப்படி இருப்பு இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடல் இயக்கம் மன இயக்கம் ஒத்திசைவாக இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கணும்னாக்க அந்த இருப்பு குறையாமல் இருக்கணும் என்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த ஜீவகாந்தம் எப்படி எவ்வளவு இருக்கணும், ஒவ்வொரு செல்லும் சிற்றறையும் வரவு வந்தால் தான் செலவு செய்ய முடியும். இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சக்தி தேவை. எந்த ஒன்றாக இருந்தாலும் சக்தி இல்லைன்னா இயக்க முடியாது. இருப்புக்குள்ளார எவ்வளோதான் விஷயம் இருந்தாலும் இயக்கத்துக்கு வந்தால் தான் முடியும். அந்த வகையில் பார்த்தோம்னா அடிப்படை தேவைகள் வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடியது உணவு, உடை, வசிப்பிடம், உடல் கழிவு வெளியேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்பு, இதெல்லாம் பெறுவதற்காக நம்ம ஓரளவு சக்தியை செலவு பண்ண வேண்டியவர்களாக இருக்கோம். இப்போ அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நமக்குள்ளாகவே தான் உருவாகுது, உற்பத்தி ஆகுது. ஏன்னா செல்களாலும் சிற்றறைகளால் அடுக்கப்பட்ட இந்த உடலை பருவுடல்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் என்பது வெளியில் இருக்கும்போது ஈத்தர் என்றும் எத்திரியல் பார்ட்டிகள் என்றும் ஆகாசத்துகள் என்றும் சொல்லப்படுது. அதனால் ஆக்கப்பட்டது தான் எல்லாமே. இந்த உயிர் சும்மா இல்லை, ஒன்று இல்லை, பல கோடி, எண்ணிலடங்காது. வெளியே போயிட்டு இருக்குது, உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது, வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அது சும்மா இல்லை, தற்சுழற்சி இயக்கம், கணக்கில் அடங்காத வேகத்தில் சுற்றுறதுனால தள்ளல் கொள்ளல் சக்திங்கிற அந்த இரட்டை ஆற்றல் ஏற்படுது. அதுதான் ஜீவகாந்த சக்தின்னு சொல்லக்கூடியது. அது உயிர் சக்தி அப்படி சொல்லலாம். அந்த சக்தி நமக்கு வரவு எதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவின் மூலமாக மட்டும்னு தவறாக நினச்சிக்கிறான் மனுஷன். பிரபஞ்சத்திலேருந்து வருது, காற்றிலேருந்து வருது, தண்ணியிலேருந்து வருது. பூமியின் மையப்பகுதியில் வெப்பம் அணுச்சிதறல் ஏற்படுறதுனால அது மேல் நோக்கி வந்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்குது. இப்போ இப்படி பல வகைகளே நமக்கு வரவு வருது. அதில் ஏதாவது ஒன்றுலேருந்து வரக்கூடிய வரவு குறைஞ்சா கூட மிச்சம் வரக்கூடிய வரவுகளில் நம்ம வாழ்க்கையை நடத்திகிட்ருக்கோம். அப்படி தான் இப்போ சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா உணவு ஒன்று தான், அதுதான் நமக்கு சக்தியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அனந்த நாராயணன் மறக்க முடியாத நபர். அவர் மதுரையிலேருந்து வந்து சர்வீஸ்க்காக வருவார் அழியருக்கு. இப்போ அவர் உடற்பயிற்சி வகுப்பு நடத்துவார். இன்னும் காய்கல்வ பயிற்சி மகரிஷி நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிமுக உரையெல்லாம் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி வகுப்பு என்பது ஒரு நாள் சொல்கிறாரு, நான் இப்போ திருச்சியிலேருந்து வந்தேன், என்னுடைய மக வீட்டில் இருந்தேன். காலையில் அங்கே உட்காண்ட்ருக்கும்போது பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். எதிர்த்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வேகமாக ஒரு குழந்தைய துரத்திக்கிட்டு கையில் ஒரு கிண்ணியோடு ஓடி வர்றாங்க. ஏன் மாமி இப்படி ஓடி வர்றீங்க, என்ன அப்படின்னு கேட்டேன். பாருங்க மாமா, இந்த குழந்த 4 வயசு ஆகிறதே, ஒரு 4 இட்லியாவது சாப்பிட வேண்டாமா, இப்படி என்னைய படுத்துது அப்படிங்குது அந்த அம்மா. நல்ல வேளை இந்த அம்மாவுக்கு நாம் பேத்தியாகவோ மகளாகவோ பிறக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது. அப்போ 70 இட்லி, ஒரு வயசுக்கு ஒரு இட்லி, நான் அந்த 4 வயசு குழந்த 4 இட்லி திங்கணும்னா அப்போ நான் 70 வயசுக்கு 70 இட்லியில் திங்கணும். ஏன்னா இப்படி தான் சமுதாயத்தில் மனித மனம் உணவை சாப்பிட சாப்பிடத்தான் உடல் தேரும்.
அப்போ தான் அது வேலை செய்யும், இயங்கும், அப்படியெல்லாம் தவறாக நினச்சிட்ருக்காங்க. உணவுனால் மட்டும் இல்லை, அந்த உணவை உள்ளே போட்டு போட்டு திணிச்சிக்கிறதுனால தான் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிறதுக்கு இடைவெளி இல்லாதனாலேயே நமக்கு வாழ தெரியாமல் மிருகநிலை வாழ்க்கையிலே இருக்கும். காலையில் ஒரு தடவை உள்ளே போடு, 11 மணிக்கு ஒரு தடவை உள்ளே போடு, 1 மணி 1:30 மணிக்கு உள்ளே போடு, சாயந்தரம் 4 மணிக்கு உள்ளே போடு, அப்புறம் ராத்திரி 7 மணி 8 மணிக்கு உள்ளே போடு, இடையில எது கிடைச்சாலும் உள்ளே போடு போடு போடு. இப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பூரா டைஜஷன் ஆகணும்னா அதுக்குரிய ஜீவகாந்தம் செலவு பண்ணணும் இல்லையா? இப்போ அந்த வகையில் செலவு ஆகிக்கிட்டு தான் இருக்குது. வரவும் வந்துக்கிட்டு இருக்கு, செலவும் ஆகிட்டுருக்கு. இப்போ அதே சமயத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 35 வயசு வரைக்கும் இந்த உடலை பற்றி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், நிர்வகிக்கணும், பராமரிக்கணும்னு தெரியறதில்ல. அவருடைய விளைவுகள் அந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது இயற்கைக்கு முரண்பாடாக வாழ்ந்ததனுடைய முடிவு என்ன ஆகும்னா வியாதி வியாதி வியாதி, ஒவ்வொரு உறுப்பும் கெட்டு போயிடுது. அப்போ கெட்டு போயிடுச்சுனோன்னா அணு அடுக்கு சீர்குலைவுகள் ஆகி போயிடுது. அப்போ அந்த உறுப்பு சரியாக வேலை செய்யலை அப்படிங்கும்போது இந்த ஜீவகாந்தமானது அங்கே போய் நிறைய தேங்கி நின்று போயிடும், தொலையை போட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். எந்த உறுப்புக்கு கேடு வந்துருச்சோ அங்கேருந்து ஜீவகாந்தம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதன் வழியாக செலவாகுது. எண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணங்கள், பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறோம், பார்க்குறோம் பார்க்குறோம் பார்க்குறோம், கேட்குறோம் கேட்குறோம் கேட்குறேன்னா அறிவுக்கருவிகள் மூலமாக நம்ம எந்தெந்த இயக்கத்தை கொடுத்தோம்னாலும் அவ்வளவு நம்முடைய ஜீவகாந்தம் செலவு. இது தெரியறதே இல்லை. அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு ஜிலேபி சாப்பிட்றதுனா இனிப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு முதல்ல இந்த உலகியலில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தை அழுகுதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்று உடலில் பட்டோன்னா இவ்வளவு நாள் கதகதன்னு அம்மாவுடைய கருப்பையில் இருக்கும்போது அந்த நிலை இல்லை, அது நல்லா சுகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வெளியே வந்தோன்னா வெளிக்காற்று பட்ட உடனே அந்த தோலில் ஒரு எரிச்சல், ஒரு நமைச்சல், பொருந்தா உணர்வு, அதனால் வீல்னு கத்தும். ஆனால் உடனே பெரியவங்களாம் என்ன, பிள்ளை பசிக்கு அழுகுது உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. பசிக்கு அழுகுதுன்னு தேனை தொட்டு வைக்க, சக்கரை தண்ணியை வைக்க, இனிப்பு சுவையை காமிச்சு பழக்கிட்டதுனால பெருசானாலும் கூட அந்த சுவைக்கு அடிமையாகி போயிடுறான் மனுஷன். இப்போ இது ஜீவகாந்தத்தினுடைய செலவுங்கிறதே யாருக்கும் தெரியல. அந்த ஜிலேபியில் அந்த இனிப்பு இருப்பதாக கருதி கொள்ளுது அந்த மனித மனம். அப்போ ஒரு ஜிலேபி சாப்பிட்டா ஒரு இன்பம்னா 100 ஜிலேபி சாப்பிடணும், 100 இன்பம் இன்க்ரீஸ் ஆகணும். முடியலையே. அப்போ என்ன அர்த்தம்? பொருளில் இல்லை, நம்ம ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி தான் அந்த இனிப்பை அனுபவிக்கிறோம், அந்த ருசி உணர் கருவியாகிய நாவின் மூலமாக. இதை தெரிந்து கொள்ளணும் ஒவ்வொருத்தரும். இப்போது நமக்கு 35 வயசுக்கு மேலே வளர்ச்சி கிடையாது, தளர்ச்சி தான். காரணம் என்னென்னா ஜீவகாந்தம் குறைஞ்சிருது, உற்பத்தியே இல்லை. ஏன் அப்படின்னா உயிர்த்துகள் எண்ணிக்கை குறைஞ்சிருது. ஏன் உயிர்த்துகள் எண்ணிக்கை குறைஞ்சிருதுன்னா வித்து குழம்பு உற்பத்தி 35 வயசுக்கு மேலே குறைஞ்சிருது. அதனால் ஜீவகாந்தம் பற்றாக்குறை. ஆக இந்த கண் இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை வரும். நல்லா தான் குழம்பு வச்சுருப்பா, ஐயோ உப்பும் இல்லை காரம் இல்லை, இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு கட்டிகிட்டு வந்தேன் பாரு அப்படின்பா. ஏன்னா இந்த அம்மாவுக்கு நாக்கில் இந்த சுவை அரும்புகள்னு சொல்கிறதெல்லாம் மழுங்கிடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம். ஏன்னா அது நிறைய சாப்பிட்டு பழகினதுனால அந்த நாக்கோட அந்த தன்மையை இழந்து போயிடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே. அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வரும். இப்படி அதன் மூலமாக நிறைய ஜீவகாந்த செலவு. குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னாவே அங்கே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்போ இதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வரக்கூடிய எண்ணம், சொல், செயல், இதன் மூலமாக அதிகப்படியான ஜீவகாந்தம் விரயமாகுது. அதே சமயத்தில் பேசுகிறோம் அப்படின்னாவும் அதிகப்படியாக செலவாகும். இப்போது மகரிஷி சொல்லுவாங்க, பேசுகிறோம்னா நான் பேசுகிறேன்னு நினச்சி பேசினாத்தே நமக்கு செலவாகும். நாம் ஒரு மீடியேட்டராக இருக்கோம், இறைநிலை என்னை கருவியை வச்சு இவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை உணர்த்துது, அவ்வளோதான் அப்படிங்கிற நிலையில் இருந்தோம்னா நமக்கு செலவே கிடையாது அப்படிம்பார். அப்போ இங்கே தன்முனைப்போடு ஒவ்வொருத்தரும் இருக்கோங்கும்போது நமக்கு ஜீவகாந்தம் செலவு தான். வியாதியினால் செலவு 35 வயசுக்கு மேலே உற்பத்தி குறைஞ்சி போயிடுது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க மாட்டேங்குது. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அங்கே அந்த கீழ்ப்படிதல், பணிவு அப்படிங்கிறதெல்லாம் மனித பண்பு, மிருகநிலை பண்பு தான்
பணியாமை, கீழ்ப்படியாமை. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நமக்கு அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணம் வந்ததுன்னா பேச்சு தடிக்கும், வார்த்தைகள் கோபம் வரும். அப்படி என்ன ஆகும்? அவ்வளோ ஜீவகாந்தமும் விரயமாகி போயிடும். இப்படி நம்முடைய ஜீவகாந்தம் 35 வயசுக்கு மேலே உற்பத்தியும் குறைஞ்சி போயிடுதுன்னு தெரியும் போது இளமை காலத்தில் இருந்தே இந்த செலவை தேவைக்கு மட்டுமே செலவு செய்கிறதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடணும். அந்த பழக்கம் அந்த மனதுக்கு வேணும். அதுக்கு ஒரு பயிற்சியாகவே மகரிஷி கொடுக்குறாங்க. ஏன்னா உணவு எண்ணம் இதெல்லாம் அளவு முறைங்கிற ஒன்று, லிமிட் அண்ட் மெத்தடுன்னு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுலேயும் விரயம் தடுக்கப்படும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த 5 அதிகமாக போகாமல், அலட்சியப்படுத்தாமல், முரண்படாமல் பயன்படுத்த பழகுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வரவுக்கும் செலவுக்கும் இடையில் குறிப்பிட்ட அளவு இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இருப்பு இருக்கும்போது தான் நமக்கு திடீர்னு ஏதானும் உடல் கஷ்டங்கள் வரலாம், இயற்கை சீற்றங்கள் வரலாம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து, இந்த மாதிரிலாம் வரும்போதே அந்த இருப்பு இருக்கிறது நமக்கு அதை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை குறையாமல் வச்சுக்கும். அதனால தான் இப்படி பல வகைகள்லேயும் அந்த ஜீவகாந்தம் செலவாகிக்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதுக்கு இந்த ஜீவகாந்தம் நமக்கு, எதுக்கு இந்த உயிர், எதுக்கு இந்த வாழ்க்கைன்னா நம்ம வினைகளை கழித்துக்கொள்வதற்கு தான். அப்போ வினைகளை கழித்துக்கொள்வதற்கான உதவியாக இருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகள், இந்த உயிர், இந்த ஜீவகாந்தம், இது எல்லாத்தையுமே நம்ம அளவோட முறையோடு பயன்படுத்தணும். அப்படின்னம்னா இருப்பு குறையாமல் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க முடியும். இப்போ இத்தனை வகையில் செலவாகுதுங்கிறதே தெரியாமையே சாதாரண மனநிலைகளை வாழ்ந்த மனவள கலைஞர்களாகிய நாம் மகரிஷி உணர்த்தின பிறகு தான் இப்படியெல்லாம் செலவாகுதா அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த செலவை தவிர்த்து கொள்ளணும், தேவைக்கு மட்டும்தான் செலவு செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் பலகால பழக்கம், பல பிறவிகள் எடுத்து வந்த பழக்க பதிவானது திரும்ப திரும்ப அதில் தான் கொண்டு விடும். அதனால் மகரிஷி என்ன பண்ணுறாரு, காயகல்ப பயிற்சியை சொல்லிக் கொடுத்து, உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுத்து, தவத்தில் பிட்யூட்ரி சுரப்பியை தூண்டி விட்டும் கூட அப்போவும் மனிதன் அந்த பழக்கம் காரணமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு தான் போயிடுறான். இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். மனக்கட்டுப்பாடு வரணுமே, அதுக்காக தான் பஞ்சேந்திரிய தவங்கிற ஒரு தவத்தையே மகரிஷி கொடுத்தாங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம். எதை இன்பம் இன்பம் என்று மனிதன் கருதி கொள்கிறானோ அந்த இன்பத்தின் அளவும் முறையும் மீறும்போது மாறும்போது அதுவே துன்பமாக மலிய கண்டோம். ஏன் துன்பம்? ஒன்றா ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை, தேக்கம் அல்லது பற்றாக்குறை, இதனால தான் நமக்கு துன்பங்கிறது வருது. அப்போ இனிமையாக வாழணும்னு நினைக்கிறவங்களாம் செலவை குறைச்சிக்கிட்டு வரவு குறையுதுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இளம் வயதிலிருந்தே இருப்பை கூட்டிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னம்னா அதை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டிங்கிறது நமக்கு குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி நமக்கு பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ மனவளக்கலை பயின்ற பிறகு உடற்பயிற்சி செய்கிறோம், காயகல்ப பயிற்சி செய்கிறோம். அதன் மூலமாகவெல்லாம் வரவை அதிகப்படுத்திக்கிறோம், செலவை தவிர்த்துக்கிறோம். தவம் செய்யும் போதும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த புலன்களை எல்லாம் புலன் மூலமாக செலவு இல்லாமல் மனம் ஒருமுகப்படுறதுனால தவத்தின் மூலமாகவும் நம்ம செலவை தவிர்த்துக்கிறோம். ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகளில் பழக்கத்தின் வெளியே வரக்கூடியது எல்லாமே இந்த புலன் மயக்கத்தில் இருக்கிறது தான். அதிலிருந்தும் விடுபடுறதுக்கு தான் இந்த பஞ்சேந்திரிய தவங்கிற ஒரு தவத்தை நம்ம தொடர்ந்து செய்து வருவோமே. ஆனால் நமக்கு அந்த பழக்கத்திலிருந்து விளக்க வழிக்கு வந்துடுவோம். இப்போ இயல்பாகவே எது தேவையோ அந்த தேவைக்கு மட்டுமே ஜீவகாந்தத்தை செலவு பண்ணணுங்கிற ஒரு நாலெட்ஜ் எப்போ நமக்கு மறக்காமல் இருக்கும். அப்போ தடுமாறாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போக முடியும். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி மகரிஷி நமக்கு இத்தனை வகையில் உங்களுடைய ஜீவகாந்தம் செலவாகுது, அதனால் எல்லாம் பார்த்து சூதானமாக உங்கள் இருப்பை குறைக்காமல் பார்த்துக்கங்க, அதுக்கு விடாமல் பயிற்சிகளை செய்யுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி அறிவுக்கு உணர்த்துகிறார் மகரிஷி. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.